வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஸ்ரீமகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகாலய பட்சம் 14 நாட்களும் நமது கிரகங்களில் இல்லங்களில் சமைக்க வேண்டிய காய்கறிகள், எதையெல்லாம் சமைக்க வேண்டும், எதையெல்லாம் சமைக்கக்கூடாது, அதாவது காய்கறிகளை தவிர்க்க வேண்டிய காய்கறிகள், சாப்பிட வேண்டிய காய்கறிகள், இந்த தலைப்பில் தான் இன்றைய தினம் வீடியோ பதிவானது பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய பட்சம் 14 நாட்களும் அதன் பிரகாரம் சாப்பிடுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். மகாலய பட்சத்தில் நாம் அனைவரும் சமையல் செய்யக்கூடிய காய்கறிகள், செய்யக்கூடாத காய்கறிகள் பற்றிய ஒரு விளக்கம். ஆவணி மாதம் 23/5/5126 நாள் 8/9/2025 திங்கட்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 5/6/5126 நாள் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை 14 நாட்கள் மகாலய பட்சத்தில் நாம் அனைவரும் சாப்பிட வேண்டிய, சாப்பிடக்கூடாத காய்கறிகள். மகாலய பட்சத்தின் போது எந்தெந்த காய்கறிகள்லாம் தவிர்க்க வேண்டும், சாப்பிடக்கூடாது: முட்டைகோஸ், நூல்கள், முள்ளங்கி, கீரை வகைகள், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், சௌ, சுரக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய் ஆகியவற்றை இந்த 14 நாட்களும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதைவிட முக்கியமானது என்னவென்றால், புலால் சாப்பிடுபவர்கள், அதாவது மாமிசம் சாப்பிடுபவர்கள் இந்த 14 நாட்களும் மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். மகாலய பட்சத்தின் போது சேர்க்க வேண்டிய காய்கறிகள். அன்னமானது எந்த அரிசியும் செய்ய வேண்டும். இப்போ புழுங்கல் அரிசி தான் எல்லாரும் முக்கால்வாசி சாப்பிட்டுருப்போம். இந்த புழுங்கல் அரிசிங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி நாம் அவிச்சு தான், நெல் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் மிஷினில் போட்டு அதை அரிசி ஆக்கும். அப்போ என்ன இருந்ததுனாக்கா அது அந்த அரிசி பழையதுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம். அதனால் பச்சை அரிசியில் மட்டும்தான் சாதம் செய்யணும். ஏன்னா இது என்னன்னாக்கா, நெல் பச்சை அரிசியில் நெல் வந்த உடனே என்ன பண்ணுறோம், காய வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் நேரடியாக மிஷினில் கொடுத்து அதை அரிசி ஆக்கிடுறோம். அதனால் அதை மட்டும்தான் இந்த 14 நாட்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். சேர்க்க வேண்டிய காய்கறிகள்: அவரைக்காய், புடலங்காய், பயத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, சேனை, அதாவது கட்டி சேனை, சேப்பங்கிழங்கு,
பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சினாக்கா இஞ்சிலேயே அது ஒரு வகை. அது ரொம்பவும் மெலிசாகவும் புத்தி போனதாகவும் இல்லாமல் இருக்கும், எலசாக இருக்கும். அதுதான் மாங்காய் இஞ்சி. பாரிக்காய், பாகக்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம் இவை அனைத்தையும் சேர்த்து தான் சாப்பிட வேண்டும். இவற்றைத்தான் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சங்களில் நாம் உபயோகப்படுத்தணும். ஏன்னா ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய பித்துக்களுக்கு இந்த வகையில் இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் அவளுக்கு நேரம் சாப்பிட முடியறதா அப்படின்னு கேட்கலாம். நாம் இங்கே சமைக்கிறதா 14 நாள் உட்காந்து பார்த்துட்டுருப்பா. அவள் அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஆவியை நம்ம செய்கிறோமோனா, அந்த செய்யும் பொழுதே அந்த ஆவியை அவள் முகந்துருவா. செய்யும் பொழுதே முகந்துருவாவா. மற்றது எல்லாம் நம்ம செஞ்சோன்னா அவள் சாப்பிட மாட்டாள். இந்த செய்யக்கூடாத காய்கறிகளில் நம்ம செஞ்சோன்னா அவள் சாப்பிட மாட்டாள். அவள் சாப்பிடாமல் இருந்தால் அவள் பட்னியோடு இருந்தால் சாபம் கொடுப்பாளாம். இதைதான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது. வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.